வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம். குரு திருவடி சரணம். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்தே சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த புனிதமான நல்ல நாளிலே இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் எஸ்.கே. மயிலானந்த ஐயா அவர்களுக்கும், ஆழியாறு தொழில்நுட்பத்தின் பிரிவில் உள்ள அத்துணை பேருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மேலும் இந்த விண்ணலை வழியாக இணைந்திருக்கும் இருபால் மெய் அன்பர்கள் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த அன்பான வணக்கங்கள். அனைவரும் அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்குகிறேன். என்னுள் இருந்து என்னை இயக்கியும் ஊக்கியும் என்னை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களையும், எல்லையற்ற இறைவழியையும் வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். மேலும் இன்றைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அவர்கள் சிறப்பான ஒரு தவத்தை நடத்தி கொடுத்தார்கள். மேலும் இன்றைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பில் இருக்கக்கூடிய கவியையும் அத்தனையும் சிறப்பாக விளக்கிட்டாங்க. கற்றதும், அதாவது 442வது கவியை அற்புதமா விளக்கிட்டாங்க. அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு, நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய இன்றைய தலைப்பு கற்றதும் பெற்றதும். கற்றது என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, என்ன கற்றுக்கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவரைக்கும் நாம கற்றுட்டு இருக்கிறது இந்த எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள், இவை உணர்த்தும் முறையே கல்வியா இருந்துச்சுங்க. அதுதான் கல்வி அப்படின்னு மகரிஷி ஒரு கவிதை கூட அதை சொல்லியிருக்கிறாங்க. இலவசமாய் கல்விதனை எங்கெங்கும் பிறக்கின்ற உலக குழந்தைகளுக்கு ஊட்டும் முறை முதல் தேவை அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சிறந்த கல்வி எது அப்படின்றதையும் ஒரு கவி மூலமாக நம்ம ஆசான் சொல்லியிருக்கிறாங்க. எக்கல்வியால் வாழ்வை இனிதாக்கி உள்ளத்திலும் அக்கேள்விகளுக்கெல்லாம் அறிவு விடை கண்டிடுமோ. நல்லா கவனிச்சு பாருங்க. எக்கல்வியால் வாழ்வை இனிதாக்கி உள்ளத்தில் எழும் அக்கேள்விகளுக்கெல்லாம் அறிவு விடை கண்டிடுமோ. இக்கல்விதான் இயற்கை இயல்பறியும் தத்துவமாம். சிக்கல்கள் வாழ்வில் எழா சிந்தனையும் சிறப்படையும் என்று மகரிஷி சிறந்த கல்வி என்ற தலைப்பில 1966 இந்த கவியை சொல்லியிருக்கிறாங்க. உண்மை அதுதாங்க. நம்ம எப்ப மனவளக்கலை வந்தோமோ அப்பவே நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம எதற்கெல்லாம் நாம மனதுக்குள்ளார சந்தேகங்களை எந்த வினாவிற்கு நாம விடை தேடிக்கொண்டிருந்தோமோ அந்த வினாவிற்கு விடை மனவளக்கலை வந்த பின்புதான் நமக்கு கிடைக்குது. நிறைய அறிவு திருக்கோயில்கள்ல எழுதி வச்சிருப்பாங்க, இறைவனை தேடும் பணி இங்கே நிறைவடைகிறது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இறைவனை தேடிக்கொண்டிருந்தோம், இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்றத விட இறைவன் எங்க இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
அப்படிப்பட்ட அற்புதமான நம்ம வேதாத்ரி மகரிஷியினுடைய கல்வி, அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கற்றது உண்மையில் கருத்து விரிவு, பெற்றது நிறைவும் பேரானந்தமும், அற்றது பழிச்செயல் அழுத்த பதிவுகள், உற்றது பிறவி பயன் மெய்யறிவு. எவ்வளவு அழகா இந்த 4 வரிகள்ல பாத்தீங்கன்னாக்கா அத்துணை தத்துவமே அதுல அடங்கி போயிடுங்க. அப்போ நம்ம கற்றது என்ன அளவுக்கு கருத்து விரிவா நம்ம கத்திருக்கிறோம் அப்படின்னா, கருத்து விரிவா என்ன கத்திருக்கிறோம் அப்படின்னா, இதை விட நம்ம என்ன சொல்ல முடியும்? நாம எல்லாம் எப்படி வந்திருக்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் விரிந்த நிலையில, மனம் விரிந்த நிலையில நாம போய் பார்க்கும்போது, அந்த பரவெளியில இருந்து சுத்தவெளியான பிரபஞ்சமாக பரிணமித்திருக்கிறது. அந்த பரவெளியான சுத்தவெளி தான் இந்த பிரபஞ்சமாக பரிணமிச்சிருக்குது. இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் தான் சூரிய குடும்பம். அந்த சூரிய குடும்பத்துல ஒரு அங்கம் நமது பூமி இல்லைங்களா? அந்த பூமியில நாம ஒரு அங்கமா இருக்கிறோம். இப்படியே பயணிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த நமது மூலம் எதுவாக இருக்கும் அப்படின்னா, இந்த சுத்தவெளி தான் அனைத்துக்கும் மூலமாக இருக்கிறது. மீண்டும் இந்த பூமி என்ற கருத்துக்கு வருவோம். இந்த பூமி 25,000 மைல் சுற்றளவு கொண்டது. மணிக்கு 1000 மைல் வேகத்திலே தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. இந்த பூமி 7 கண்டங்களை கொண்டது. அந்த 7 கண்டங்கள் என்ன அப்படின்னாக்கா, இந்த புவியியல் ரீதியாக இதை பிரிக்கப்பட்டிருக்குது. ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஒசினியா அண்ட் அண்டார்டிகா. இந்த இந்தியா ஆசியா கண்டத்தினுடைய ஒரு பகுதி இல்லைங்களா? அந்த இந்தியாக்குள்ளார தமிழகத்துல நாம இருக்கிறோம். இந்த ஆசியாவுல மொத்தம் 49 நாடுகள் இருக்குதுங்க. 49 நாடுகள் ஐநா சபையில இணைஞ்சிருக்குது. அதுல இந்தியாவும் ஒன்று என்பதுல நாம பெருமை கொள்ளணும். அதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மகரிஷியினுடைய அவர் வாழும் காலத்திலேயே அவர் போட்ட எண்ணம் தான் இப்ப நாம ஐநா சபையில இந்தியாவும் ஒரு அங்கமாக அதுல இணைஞ்சிருக்குதுங்க. இந்தியாவுல தென் பகுதியில நாம ஒரு கோடியில இருக்கிறோம். இப்ப நினைச்சு பார்க்கும் பொழுது நாம ஏதோ ஒரு இடத்துல சின்னதா தான் இருக்கிறோம். சுத்தவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் அதை செல்ஃப் கம்ப்ரஸிங் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரெஷர் ஃபோர்ஸ்னால அது என்ன ஆச்சுனாக்க இறை துகள்கள் ஆச்சு. அந்த இறை துகள்களை டஸ்ட் பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்றோம். இந்த இறை துகள்கள் ஒன்று கூடிதான் பஞ்சபூதங்கள் ஆச்சு. பஞ்சபூதங்களின் விகிதாச்சாரம் தான், அந்த பஞ்சபூதங்களின் சரியான விகிதாச்சாரம் எங்க இருக்குதோ அங்கேதான் ஓருயிர் தாவரம் வளர முடியும். அது நமது பூமி. அந்த நம்ம பூமியில ஓரறிவு முதல் ஆறறிவாக மனிதனாக நாம வந்திருக்கிறோம் என்ற உண்மையை நாம உணர்ந்து கொண்டோம். கற்றது உண்மையில் கருத்து விரிவு. இப்ப புரிஞ்சுதுங்களா அந்த ஒரு வரியினுடைய விளக்கம்? நான் பிரம்மம், இதை அடைவதற்காகவே நாம் இந்த மனித பிறவி எடுத்திருக்கிறோம். ஆனா நம் வாழ்வின் நோக்கம் என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, நம்ம பட்டய கல்வியில இருக்கக்கூடியது எல்லாமே பட்டய கல்வி படிச்சிருப்பீங்க. படிக்கலானாலும் மீண்டும் அதை படிக்கலாம். ஏன்னா அத்தனையுமே நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அற்புதமான இந்த பட்டய கல்வியில மனிதனுடைய வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த மனிதனுடைய வாழ்வின் நோக்கம் என்பது என்ன அப்படின்னாக்க, இறை நிலையை அறிதல், உணர்தல் என்பதுதான். இந்த இயற்கையோடு பஞ்சபூதங்களோடு இணைந்து இசைவோடு வாழ வேண்டும், சமுதாயத்தோடு இணைந்து வாழ வேண்டும். அதுதான் மனிதன் முக்கோண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். தான், சமுதாயம், இயற்கை, இந்த 3 இணைப்புல தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி பார்க்கும் பொழுது கொஞ்சம் நாம அப்படியே நம்ம பேக் ரிவைண்ட்ல போகலாம். கருத்தை நம்ம விரிவாவே நம்ம பார்க்கலாம். முதல்ல இறைநிலை வருதுங்க. அந்த இறை நிலையை என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, சுத்தவெளி அப்படின்றோம், அப்சல்யூட் ஸ்பேஸ். அந்த இறைநிலை தான் இறை துகள்களாச்சுன்னு சொன்னேன். அத ஃபார்மேட்டிவ் டஸ்ட் அப்படின்னு சொல்றோம்.
அதுக்கப்புறம் அந்த இறை துகள்கள் ஒன்று கூடி அந்த எனர்ஜி பார்ட்டிகிள், அந்த விண்கள் பல சேர்ந்து மூலகங்கள் ஆனது, அதைத்தான் எலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இது பஞ்சபூதங்களான, இதுல காற்று, நெருப்பு, நீர், நிலம் இதெல்லாம் வந்துருது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கந்தகம் இதெல்லாம் வந்துருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா டிஎன்ஏ அப்படின்ற அமினோ அமிலம், இத ஏடிசிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடினைன், தைமின், சைடோகின் அண்ட் குவானின். இந்த டிஎன்ஏக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்துதான் ஜீன் அப்படின்ற மரபு அணு வருது. அந்த மரபணுக்கள் சேர்ந்து குரோமோசோம்ஸ் அப்படின்றது, அந்த குரோமோசோம்ஸ்ல இருந்து தான் செல் என்ற சிற்றறைகள் என்ற ஒரு அற்புதமான செல் என்பது உருவாகிறது. அந்த செல்களின் கூட்டு திசுக்கள், திசுக்களின் கூட்டு உறுப்புகள், அந்த உறுப்புகளின் கூட்டு மண்டலம், மண்டலம் இணைந்ததுதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மண்டலத்தை நினைக்காதீங்க. நம்ம உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய மண்டலம், அந்த மண்டலங்கள் இணைந்ததுதான் இந்த பரு உடல் என்ற பாடி. அப்ப 8 மண்டலங்கள் நம்ம உடம்புல இருக்குது. இரத்த ஓட்ட மண்டலம், சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், நாளமில்லா சுரப்பிகள், இன்னொன்னு எலும்பு தசை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், கழிவு நீர் நீக்க மண்டலம் அண்ட் நரம்பு மண்டலம். இதையெல்லாம் கத்துட்டு இருக்கிறோம். இது எல்லாம் எதுல இருக்குது அப்படின்னாக்க நம்ம பட்டய கல்வி புத்தகத்திலேயே பாத்தீங்கன்னாக்க அதை ஃபர்ஸ்ட் புக் உடல் நலம் படிச்சாலே பாத்தீங்கன்னாக்க நமக்கு நல்ல அந்த நம்ம உடலினுடைய தத்துவம், பருவுடலை பற்றியும் நுண்ணுடலை பற்றியும் இந்த காந்த உடலை பற்றியும் நம்ம விரிவான விளக்கம் என்பது நமக்கு தெரியும். அழகா சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? கற்க, கசடர, கற்பவை, கற்ற பின் நிற்க, ஒரு வார்த்தை வருது. கற்றது உண்மையில் கருத்து விரிவு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பெற்றது என்ன, அதைத்தான் நாம இனிமே பார்க்க போறோம். அப்ப அந்த கற்க, கசடர, கற்பவை, கற்ற பின் நிற்க, அதற்கு தக அப்படின்னு சொல்லும் போது அதுலதான் கொஞ்சம் டவுட் வருது. நல்லா கற்றுக்கொள்கிறோம், ஆனா நிற்பது என்பது கொஞ்சம் அதுல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குதுங்க. அதுல கற்க வேண்டிய நூல்களை சிறப்பா கற்க வேண்டும், பழுதர நாம கற்க வேண்டும், பழுதர அவற்றில இருக்கிறபடி அதை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அழகா திருமூலர் சொல்றாருங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்படமே ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்ப முதல்ல நல்லா வளர்த்தாதான் அதுக்குள்ளாராக இருக்கக்கூடிய உயிர் நல்லா இருக்கும் என்பதை திருமூலர் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே அற்புதமாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறாரு. அந்த உடம்பிற்கு முக்கியத்துவம் இந்த திருமூலர் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. உடற்பயிற்சி தவறாது செய்தால் நாம உடல் நலமாக இருக்கலாம். எப்படி நலமா இருக்கலாம் அப்படின்னாக்க, உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் புத்துணர்ச்சி பெறும். நம்ம உடற்பயிற்சி செய்யும் பொழுது ஒவ்வொரு செல்லுமே புத்துணர்ச்சி பெறுது. செல்லில் உள்ள இந்த மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், மெம்பரைன் அப்படி போன்ற சிறப்பான வேலையெல்லாம் அது செய்து இந்த செல்களுக்கு நாம என்ன செய்யணும், நம்ம உடலிலே இருக்கக்கூடிய சிற்றறை என்று தமிழிலும் செல்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த செல்களுக்கு நாம சார்ஜ் ஏத்தணுங்க. எப்படி இந்த உடல்ல இருக்கக்கூடிய செல்களுக்கு சார்ஜ் ஏத்தணும் அப்படின்னாக்க, உடற்பயிற்சி அண்டு காயக்கல்பம் மூலமாக நாம சார்ஜ் ஏத்தணும். எந்த செல்லுக்கு? நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்லுக்கு. ஆனா நாம எந்த செல்லுக்கு சார்ஜ் போடுறோம்? காலையில எந்திரிச்ச உடனே நம்மளுடைய மொபைலுக்கு தான் நாம சார்ஜ் ஏத்துறோம். ஆனா இனிமே நாம என்ன செய்வோம் அப்படின்னாக்க, நம்ம உடலுக்கு நாம கோடிக்கணக்கான சின்னஞ்சிறு செல்களால் ஆகிய அணு அடுக்கு நிலையமே நமது உடல். கோடிக்கணக்கான செல்கள் நம்ம உடல்ல இருக்கக்கூடியது சின்னஞ்சிறு செல்களால் ஆனது. இந்த மனிதன் என்பதே செல்களால், மனித உடல் என்பதே செல்களால கட்டப்பட்டிருக்குதுங்க. அந்த செல்களுக்கு இடையே ஜீவகாந்தம் இருந்து ஒவ்வொரு செல்லையும் இணைக்குது. ஒவ்வொரு செல்லுக்கு மத்தியிலேயும் 2 செல்களுக்கு இடையிலேயும் ஜீவகாந்தம் இருக்கு. இந்த செல்கள் என்ன செய்யும் அப்படின்னாக்க, வளர்ச்சி அடையும், சத்து பொருளை ஆற்றலாக மாற்றும், தூண்டுவினைக்கு எதிர்வினை செய்யும். நம்ம ஒவ்வொன்றுமே உணவில் உள்ள சத்துக்களை என்ன செய்யும் அப்படின்னாக்க, சத்து பொருளை ஆற்றலாக மாற்றும். நம்ம இப்ப சாப்பிட்றோம்,
சத்தான பொருட்கள் சாப்பிட்றோம். என்ன சத்து வேணும், அயன் நிறைய வேணும் அப்படின்னாக்கா அது ரத்தத்தோட போய் கலந்துரும். அயன் சார்ந்த உணவை சாப்பிட்டா, அதே போல கால்சியம் நிறைந்த உணவை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அது போய் எலும்புக்கு போய் சேரும். அப்புறம் இந்த கேரட்ல இருக்கக்கூடிய விட்டமின் ஏ வந்து அது கண்கள் இருக்கக்கூடிய செல்லுக்கு போய் சேரும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள சத்துக்கள் எந்த உறுப்புல இருக்கக்கூடிய செல்லுக்கு நல்லதோ அந்தந்த செல்லுக்கு கொண்டு போய் சேர்க்குதுங்க. அந்த உண்மையை நாம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு உறுப்புலையும் இருக்கக்கூடிய செல்கள் ஒவ்வொரு ஒன்றுக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குதுங்க. அதாவது கிட்னில இருக்கிற செல்லுக்கு பேரு நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவோம். மூளையில இருக்கக்கூடிய செல்லுக்கு பேரு நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். கண்கள் இருக்கக்கூடிய செல்லுக்கு ராடு செல், கோன் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த செல்கள் என்ன செய்யுதுனாக்க தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே இருந்த பழைய செல்கள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்க அழிந்து கொண்டே இருக்கும். இப்போ ஜீன் வழியா உனக்கு நோய் வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. அந்த ஜீன் வழியா வரக்கூடிய நோய்களை பழைய செல்களை நம்ம உடற்பயிற்சியின் மூலமாகவும் தவத்தின் மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க புதுப்பித்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு பெற்றோருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, உங்களுக்கு வரும் அப்படின்னு மருத்துவர் சொல்றாங்க அப்படின்னாக்க நாம தைரியமா சொல்லலாம், கட்டாயமா சொல்லலாம். எப்படி அப்படின்னாக்க நாம கணையத்துல சுரக்கக்கூடிய இன்சுலினை மகராசனம் மூலமாகவும் நுரையீரல் மூச்சு நியூரோமஸ்குலர் பிரீத்திங் எக்ஸசைஸ் மூலமா பண்ணும் பொழுதும் இன்சுலின் இயல்பாக சுரக்கக்கூடிய வல்லமை இந்த செல்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம இந்த உடற்பயிற்சி சரியா செய்யணும். இந்த என்ன செய்யுது, இந்த மைட்டோகாண்ட்ரியா நியூக்ளியஸ் எந்த உறுப்புல உள்ள செல்களுக்கு சரியான சத்து போகலையோ அந்த உறுப்பு பாதிப்பு ஏற்படுது. ஓகேங்களா? இப்ப முழங்கால் வலிக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த முழங்கால்ல இருக்கக்கூடிய செல்களுக்கான சத்து போகலன்னு அர்த்தம். அப்ப அதற்காக கால்சியம் கலந்த அந்த உணவு வகைகளை நாம எடுத்துக்கணும். அதே போல கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்க கண்களுக்கு சரியான சத்து போகல அப்படின்னு அர்த்தம். அப்ப கேரட் நாம சேர்த்துக்கணும். செல்கள் புத்துணர்ச்சியா இருந்தால் நாம உடல் நலமாக இருக்கலாம். நமது உடற்பயிற்சியை சரியாக முறையாக செய்து வந்தாலும் உணவை சரியான முறையில் எடுத்துக்கொண்டாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க உடல் நலமாக இருக்கலாம். இதை நாம கற்றுக்கிட்டோமா இல்லையா? கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் என்ன செய்வோம், உடற்பயிற்சி தவறாது நாம செய்வோம். தவறாது செய்து அதன் மூலமாக நாம உடல் நலத்தை சீராக வைத்துக் கொள்ள முடியும். இப்போ உடலை பற்றி நாம தெரிந்து கொண்டோம். அடுத்தது கற்றது உண்மையில் கருத்து விரிவு, பெற்றது நிறைவும் பேரானந்தமும். எப்ப நமக்கு பேரானந்தம் கிடைக்கும் அப்படின்னாக்க நமக்கு மன நிறைவு எப்ப கிடைக்குதோ அப்பதான் நமக்கு பேரானந்தம் கிடைக்கும். மனம் அமைதி அடையணும். மனம் எப்ப அமைதி அடையும்? மனமது செம்மையானால் மனம் அமைதி அடையும். இதற்கு அழகா அகத்தியர் பெருமார் அற்புதமான ஒரு கவியில சொல்றார். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்றார். வாயு அப்படின்னா இந்த இடத்துல வந்து மனித உடல்ல இருக்கக்கூடிய 10 வகை வாயுக்கள், பிராணன் தொடங்கிய பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஞ்சயன் வரைக்கும் வரும். அதுதான் வாயு அப்படின்றது. இப்ப நாம மூச்சுக்காற்று உள்ள இழுக்கும் பொழுது ஆக்சிஜன் போகுது, O2 உள்ளே போகுது, கார்பன் டை ஆக்சைடு CO2 வெளியே வருது இல்லைங்களா? இதைத்தான் வாயு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாயுவை உயர்த்த வேண்டாம். அடுத்தது இப்படி இந்த பயிற்சி செஞ்சோம் அப்படின்னாக்க இன்னொரு அற்புதமான லாங் லிவ், நல்ல நீண்ட காலம் நல்ல வாழ்வோம், ஆரோக்கியமா வாழ்வோம். ஷார்ட் டெத், உட்கார்ந்த உடனே பேசிக்கொண்டே ஒரு மரணம் என்பது ஏற்படுது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு டெத்து ஆரோக்கியமாக இருந்து அந்த இறப்பு என்பது நமக்கு கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வாசியை உயர்த்த வேண்டாம் என்று சொல்றாங்க இல்லைங்களா? வாசியை நிறுத்த வேண்டாம். நம்ம வாசி அப்படின்னா மூச்சு காற்று என்று சொல்லும். இந்த வாசியை நிறுத்த வேண்டாம். அதாவது மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது அதை என்ன சொல்றோம் அப்படின்னாக்க பூரகம், வெளிவிடும் பொழுது
ரேசகம் என்று சொல்லுவோம். உள்ளே மூச்சை நிறுத்தி வைக்கும் பொழுது அதை கும்பகம் என்று சொல்றோம். அதாவது மூச்சை இழுக்கும் பொழுது பூரகம், அடக்கி வைக்கும் பொழுது கும்பகம், வெளிவிடும் பொழுது ரேசவமாக வருது. அப்போ நம்ம உடற்பயிற்சியில வேதாத்திரி மகரிஷி இந்த கும்பகத்தை சேர்க்கவே இல்லை. பூரகமும் ரேசகமும் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை செய்யும் பொழுது என்னவாகுது அப்படின்னாக்க, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்றது. மந்திரம் என்பது மனம் திறமாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம். அப்ப தியானத்துல மனதை அமைதிப்படுத்த படிப்படியாக நாம என்ன செய்யறோம் அப்படின்னாக்க, பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா நிலைக்கு நாம கொஞ்சம் கொஞ்சமா மன அலைச்சூழலை குறைக்க வேண்டும். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், தியானம் செய்யறோம். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில பீட்டாவா இருக்குது, ஆக்னையில ஆல்பாக்கு வந்துடுது, துரியத்துல தீட்டாக்கு வந்துடுது, துரியாதீதம் போகும் பொழுது டெல்டா நிலைக்கு வந்துடுறோம். அப்ப அந்த தவ நிலையில நமக்கு கிடைக்கக்கூடியது என்னங்க, பேரானந்தம். இப்ப தெரிஞ்சதுங்களா? கற்றது உண்மையில் கருத்து விரிவு, பெற்றது நிறைவும் பேரானந்தமும். அப்போ இதுவும் பாத்தீங்கன்னாக்க, இவர் சிவவாக்கியர் ஒரு கவியில சொல்றாருங்க, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கால் கோடி 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 எண்ணிறந்த கோடியே அப்படின்றாரு. நம்ம மகரிஷி ஒரு கவியில பாத்தீங்கன்னாக்க, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுவோம் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் சொல்லிட்டு, நித்தம் நித்தம் அப்படின்னு 2 தடவை சொல்வார். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து என்ற வார்த்தையை 2 தடவை சொல்வார். அந்த 2 தடவை சொல்றாரு அப்படின்னாக்க அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க, அப்படியே உறைந்து போக வேண்டும், அழுத்தம் கொடுக்கிறார். அதற்கும் மேலே போய் சிவவாக்கியர் 4 தடவை ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கால் கோடி 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 எண்ணிறந்த கோடியே அப்படின்னு சொல்றாரு. உண்மை அதுதானங்க. நம்ம உள்ள இருக்கக்கூடிய இந்த உயிரை இப்ப உணரலாம் அப்ப உணரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அது தெரியாமலேயே என்ன சொல்றாங்க, மாண்டு போன மாந்தர்கால் அப்படின்றாரு. அப்போ இதை நாம தாமதம் இல்லாம தெரிந்து கொண்டதை நம்ம வாழ்க்கையில நாம கடைபிடிக்க வேண்டும். அதே தான் அந்த உயிரை பற்றியே தான் சொல்றாரு, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லீரோ, என்னிலே இருந்து கொண்டு யானும் கண்டு கொண்டேனே, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவவாக்கியர் அற்புதமா பாடுவார். நமக்குள்ள என்ன இருக்கு, கடவுள் உள் கடந்து பாரு, அங்கே நம்ம உயிர் இருக்குது. உயிரை நாம பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். அப்போ உடலிலே தனித்து இயங்குகின்ற விண்களின் சுற்றோட்டமே உயிர். அந்த உயிரை உணர்வதற்கு நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்க தியானம். உயிரை உணர்வதுதான் தியானம். உயிரை பார்க்க முடியாது, உயிரை தியானத்தின் மூலமாகத்தான் உணர முடியும். அப்புறம் அடுத்தது அவ்வை பாட்டி சொல்றதுக்கு வர்றேன். கற்றது கைமண் அளவு. அடுத்த வார்த்தை நீங்க சொல்றது எனக்கு கேக்குது, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, கல்லாதது நாம ஏன் நெகட்டிவா நினைக்கணும், கற்க இருப்பது உலகளவு. ஓகேங்களா? இனிமேல் நாம் கற்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்று ஒரு குரல் வருது. இந்த பிறவில கற்ற கல்வி அப்போதைக்கு மட்டுமல்ல, 7 தலைமுறைக்கும் தொடர்ந்து புகழ் தரும் பெருமையுடையது. இப்ப கற்றுக்கக்கூடிய, அதுவும் பெண்களுக்கு கல்வி என்பது மிக பெரிய விஷயம். ஒரு பெண்ணுக்கு ஒரு கல்வி போய் சேர்ந்தது அப்படின்னாக்கா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த குடும்பம் நல்லா இருந்தா அந்த சுற்றம் நல்லா இருக்கும், அந்த சுற்றம் நல்லா இருந்தா அந்த ஊர் நல்லா இருக்கும், அந்த ஊர் நல்லா இருந்தா அந்த உலகமே நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கல்வியை நாம கற்கும் பொழுது இப்பொழுது மட்டுமல்ல 7 தலைமுறைக்கும், ஏற்கனவே நான் என்னுடைய உரையில நான் சொல்லியிருக்கிறேன், 7 தலைமுறை என்பது அதாவது பரம்பரைய அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதல் தலைமுறை கணவன் மனைவி, 2வது தலைமுறை தந்தை தாய்,
அதுக்கப்புறம் மூன்றாவது பாட்டன் பாட்டி, நாலாவது தலைமுறை பூட்டன் பூட்டி, ஐந்தாவது தலைமுறை ஓட்டன் ஓட்டி, ஆறாவது தலைமுறை சேயோன் சேயோள் என்றது, ஏழாவது பரன் பறை என்ற ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்ததைத்தான் பரம்பரை என்று சொல்றோம். இப்ப நமக்கும் முன்னாடி இருந்தவங்க வந்து இதை கற்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இப்ப நாம இந்த மனவளக்கலையில சேர்ந்திருக்கின்றோம். நமக்கு ஒரு மகான் நமக்கு கிடைச்சிருக்கிறார். இனி அடுத்து நாம இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த கல்வி, நாம ஒரு காலத்துல பரனும் பறையும் ஆயிடுவோம். நமக்கு அடுத்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த கல்வி அவங்களுக்கு எல்லாம் போய் சேரும். இப்பொழுது நாம செய்யக்கூடிய இந்த நல்ல செயல் என்பது நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அப்போ நாம கணவனும் மனைவியும் பரனும் பறையாயிருவோம். இதுதான் பரம்பரை என்பது. குரல்ல நுண்மான் நுழை புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனை பாவையற்று அப்படின்னு ஒரு குரல்ல சொல்லியிருக்கிறாருங்க. நுட்பமான புத்தி, கூர்மையும் ஆராயும் அறிவும் இல்லாதவன் வெளி அழகும் பொலிவும் கொண்டிருந்தாலும் அவன் அழகிய மண் பொம்மை அப்படின்றாரு. மண் பொம்மை போன்றவனே அப்படின்றாரு. எப்படி சொல்லிட்டாரு பாருங்க திருவள்ளுவர். ஒரு நுட்பமான புத்தி இருக்கணும், கூர்மையும் ஆராயும் அறிவும் இருக்கணும். அப்படி இருந்தாலும் அது சிறந்த மனிதன். அந்த வெளி அழகும் ஒரு இது இருந்தது அப்படின்னாக்கா அது வெறும் மண் பொம்மை அப்படின்றாரு. அப்ப எப்ப நம்ம மனவளக்கலை கல்வியை கற்றுக்கொண்டோமோ அப்பவே நமக்கு என்ன கிடைக்குதுங்க? உண்மையிலேயே நுட்பமான புத்தி, கூர்மையும் ஆராயக்கூடிய அறிவும், எதையுமே ஆராயக்கூடிய அறிவும் நமக்கு கிடைச்சிருது. சாதாரண இல்லத்தரசிகளுக்கே நாம இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக அறிவிலே தெரிவு உள்ளவர்கள் வந்து மிகவும் நல்ல நிலையில உயர முடியும். கல்வி அழகே அழகு. யாராலும் அபகரிக்க முடியாதது எதுங்க? அபகரிக்க முடியாத செல்வம் கல்வி. பணத்தையோ நகையையோ வேற எந்த பொருளையோ களவாட முடியும், ஆனா கல்வியை யாராலும் களவாட முடியாது. மகரிஷி சொல்லி இருக்கக்கூடிய இந்த வார்த்தை நுண்ணிய மாண்புல நுழை புலன் அறிவு, பெர்ஸ்பிகாசிட்டி. எப்போ இந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்கேயுமே இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். நம்ம மனவளக்கலையில தான் இவ்வளவு அற்புதமா சொல்றாரு. அதே பாரதியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீதி நிறைந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோர், நிறைவான கல்வி கற்றோரே மேலோர்கள் அப்படின்றாரு. அதே குரல் வள்ளுவர் சொல்றாரு, கேடில் வெளிச்செல்வம் கல்வி வருவதற்கு மாடல்ல மற்ற செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகும், ஆனால் கல்வி செல்வம் என்பது அழியாது. இன்னொன்னுங்க, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. உண்மை அதுதாங்க. நாம மனவளக்கலை கற்றவர்களுக்கே பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப எல்லா இடத்துக்குமே போய் நான் வந்து ஒன்றும் பெருசா கத்துக்கல, அடிப்படை கல்வி கம்மி தான், ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த கல்வியை கத்துக்கிட்டேன். ஆனா சென்ற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க என்னமா படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க. அந்த அளவுக்கு நம்ம கற்றோருக்கு, கலை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது ஒரு உண்மைங்க. உடலுக்கு உரமளிக்கும் உணவு, உள்ளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வி. இந்த ரெண்டுமே தேவை. உடலுக்கு உரமளிக்கும் உணவும் உள்ளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வி என்பதும் மனிதனுக்கு நிச்சயம் தேவை. 1960 மகரிஷி வந்து மாக்கோளமை விழுந்த மதி விருந்துல இதை சொல்லி இருக்கிறாரு. இந்த முற்பிறவியில ஈட்டிய பொருளோ சொந்தமோ எதுவும் நம்மை கொண்டாடல. நம்ம முற்பிறவியில சென்ற பிறவியில நாம என்ன செஞ்சிருக்கோம்? ஈட்டிய பொருளோ அல்லது சொந்தமோ எதுவுமே நம்ம வந்து பாதுகாக்கல. ஆனா முற்பிறவியில் செய்த நம்ம ஆத்ம சாதகம் இப்பிறவில அதற்கான உரிமையை கொடுத்துள்ளது. அதுதான் என்னதுங்க? அகப்பயணம், அகத்தாய்வு, அகத்தவம். இந்த ரெண்டும் வேலை. விட வேண்டியதை விட்டா பெற வேண்டியதை பெறலாம். எதெல்லாம் விடணும் அப்படின்னு தான் நமக்கு தெரியல, எதெல்லாம் விடுறதுன்னு நமக்கு தெரியல. நம்ம கிட்ட இருக்கக்கூடியது தீயது எதுன்னு நமக்கே தெரியல. அப்ப விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியதை கட்டாயம் பெற முடியும். 3 மறை பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது மனம், உயிர், மெய். இப்ப மனதை பற்றி பார்த்துட்டோம், உயிரை பற்றி பார்த்துட்டோம், மெய் என்ற உடலை பற்றி நாம பார்க்கணும். இந்த மெய் என்ற உடல் அல்ல, மெய் என்ற இறை.
இறையை பத்தி நாம பார்க்கணும். அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். பாரதியார் சொல்லியிருக்கிறாருங்க, 1000 தெய்வங்கள் உண்டு என்று தேடி அலையும் அறிவிலிகால். எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. 1000 தெய்வங்கள் உண்டுன்றாங்க. ஆமா, அப்படித்தானே பெயர்களை வச்சிருக்கிறாங்க இல்லையா? 1000 தெய்வங்கள் உண்டு என்று தேடி அலையும் அறிவிலிகால் அப்படின்றாரு. பல 1000 வேதம், எல்லா வேதங்களும் அறிவு ஒன்றே தெய்வம் உண்டாம் எனல் கேளீரோ. எவ்வளவு அற்புதமா சொல்லி இருக்கிறாரு பாரதியார். கிட்டத்தட்ட மகரிஷியே சொல்லுவாருங்க, பாரதி இன்னும் சில காலம் இருந்திருந்தால் எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியா இருந்திருக்கும் அப்படின்றாரு. அவ்வளவு அற்புதமான சொல்லியிருக்கிறாங்க. 1000 தெய்வங்கள் உண்டு என்று தேடி அலையும் அறிவெளிகால். அப்படி தேடி அலையிறவங்க யாருனாக்க அறிவு இல்லாதவங்க அப்படின்றாரு. 1000 வேதம் அறிவு ஒன்றே தெய்வம் உண்டாம் எனல் கேளீரோ. மாடனை காடனை வேடனை போற்றி மயங்கும் மதியிலிகால் எதனோடும் நின்றோங்கும் அறிவு ஒன்றே தெய்வம். எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த அறிவு ஒன்றேதான் தெய்வம் என்று ஓதி அறியீரோ அப்படின்றாரு. அறிவுக்கு என எத்தனையோ தெய்வங்களுக்கு கோயிலெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. ஆனா அறிவுக்கு என ஒரு கோயிலை கட்டியவர் நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள். உலகம் முழுவதும் இப்ப சமீபத்துல மலேசியால ஒரு அறிவு திருக்கோயில் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எல்லா அறிவு திருக்கோயில்களும் நம்ம அறிவுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு கல்வியை நமக்கு மனவளக்கலையை கற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? அறிவேதான் தெய்வம், ஒன்று பிரம்மம் உளது உண்மை அத்து உன் உணர்வு என கொள்வாயே. இறைவனே எங்குமாய் எல்லாமாய் ஏதுமாய் விளங்கி நிற்கிறது என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். பாரதியார் இன்னொன்னு சொல்றாரு, காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. கேட்கும் மொழியில் எல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. இதை என்ன உணர்த்துது அப்படின்னாக்க, எங்க பார்த்தாலும் உன்னே தான் பாக்குறேன். மரத்தை பச்சையை பார்த்தாலும் ஓ நினைப்பு தான் வருது. எந்த ஓசையை கேட்டாலும் உன்னுடைய புல்லாங்குழல் ஓசையே தான் கேட்குது. இன்னொன்னு கடைசியில சொல்லியிருக்கிறார் பாருங்க, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா. நமக்கெல்லாம் தீக்குள்ள விரலை வச்சா என்ன செய்யுங்க? சுட்டுரும். ஆனா அவர் அதையும் சொல்ல, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்றார். அப்போ எங்கும் நிறைந்திருப்பது அந்த இறைதான் என்பதை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இது பார்த்துட்டோம். அற்றது பழிச்செயல் அழுத்த பதவிகள். முதல்ல என்ன பார்த்தோம்? கற்றது உண்மையில் கருத்து விரிவு, பெற்றது நிறைவும் பேரானந்தமும். இப்ப அந்த இறையை உணர்ந்து பேரானந்தத்தை அடைந்து விட்டோம். அடுத்து என்ன செய்தோம் அப்படின்னாக்க, அற்றது பழிச்செயல் அழுத்த பதிவுகள். நம்ம என்ன, வினை பயனே தேகம் கண்டாய், வினை பயனாலதான் நம்ம பிறந்து வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அழுத்த பதிவுகள் அது என்னென்ன? சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். இந்த 3 பதிவுகள் தான் நாம இப்ப இந்த வினைகளை கழித்து கொண்டிருக்கின்றோம். சஞ்சித கர்மம் எப்படி நீங்கும் அப்படின்னாக்க, துரியாதீத நிலையில இருந்தோம் அப்படின்னாக்க சஞ்சித கர்மம் நீங்கும். பிராரப்த கர்மம் எங்க நீங்கும் அப்படின்னாக்க, துரியதவம் செஞ்சோம் அப்படின்னாக்க அதுல நீங்கும். ஆகாமிய கர்மம் எங்க நீங்கும்னாக்க, ஆக்னேயில இருந்தோம் அப்படின்னாக்க ஆகாமியம் நீங்கும். சஞ்சித கர்மத்தை அனுபவித்தேதான் தீர்க்க வேண்டும். ஆனால் அகத்தவம் அகத்தாய்வு செய்தால் அதனால் வரக்கூடிய துன்பம் குறையும், இன்பம் மேலோங்கும். தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஆக இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு வள்ளுவர் எதனால சொல்லியிருக்கிறாருங்க? துன்பம் வரும்போது சிரிங்க. மகரிஷி அதைத்தான் சொல்றாரு. அந்த இன்பம் துன்பத்தினால ஒரு பழிச்செயல் நீங்குது அப்படின்னு தான் சொல்றாரு. கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம். கருவமைப்பிலேயே வருது. உருவெடுத்த பின்வந்த வினைப்பதிவு பிராரப்தம்.
இரு வினையும் கூடி எழும் புகுவினையே ஆகாமியம். இந்த ஆகாமிய கர்மத்தை வேணா நம்ம என்ன செய்யலாங்க, இனிமே நம்ம தவம் அகத்தவம் அகத்தாய்வு செய்து இனிமே வரக்கூடிய ஆகாமியத்தை நாம என்ன செய்யலாம், அதனுடைய வீரியத்தை நாம குறைக்க முடியும். எப்படிப்பட்ட விளைவு வேண்டுமோ அப்படிப்பட்ட செயலை செய்ய வேண்டும். ஆனா செயலை ஒண்ணு செய்வேன், ஆனா விளைவு எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா அது கட்டாயம் வராது. என்ன செயல் செய்கிறோம், உடற்பயிற்சி சரியா செய்யறோமா, நல்ல உடல் நலம் என்பது கிடைக்கும். காயக்கல்பம் சரியா செய்யறோமா, நம்ம வித்து சக்தி நல்ல திறம்பட இருந்து குழந்தை பேர் இன்மை இருக்கிறவங்களுக்கும் குழந்தை உற்பத்தி ஆகக்கூடிய வல்லமை இருக்குது இல்லைங்களா. அப்ப அந்த அளவுக்கு என்ன வினை என்ன செயல் சரியா செய்யணும். இதுக்குதான் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். செய்யறது ஒண்ணு, ஆனா விளைவு வேற வரணும்னு நினைக்க முடியாது இல்லைங்களா. நாம செய்த தானம், கொடுத்த மரியாதை, செய்த துரோகம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மை தேடி நாம் என்ன செய்தோமோ அதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகும் அப்படின்றாங்க. இன்னொரு முறை சொல்றேன், இதை படிக்கும் போதே நமக்கு கட்டாயம் நமக்கு விளைவு எப்படி வரும் அப்படின்னு பாருங்க. நாம செய்த தானம், கொடுத்த மரியாதை, பிறருக்கு கொடுத்த மரியாதை, நாம மரியாதை கொடுத்தா தானே பிறர் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க இல்லைங்களா. செய்த துரோகம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மை தேடி நாம் என்ன செய்தோமோ அதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகும். இந்த வார்த்தையை படிச்ச பின்னாடி நாம என்ன செய்யணும்னு தோணுதுங்க. முடிந்த அளவுக்கு நம்மளால இந்த அறநெறியை நாம கடைபிடிக்கணும். எல்லா மதங்களும் சொல்லுவது என்னது அப்படின்னாக்க, இறை உணர்வை அவரவர் உணர்ந்த மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு அறநெறி. அறநெறி என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை. இந்த மூன்றையும் தவறாது செய்தோம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக நமக்கு என்ன வேண்டுமோ அதை நாம பெற முடியும். பெற்றது பிறவி பயன் மெய்யறிவு என்று சொல்லும் பொழுது, பிறவி பயன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆசான் என்ன சொல்றாருனாக்க, நம்ம ஆசானுக்கு அவர் பிறக்கும் பொழுது, அவர் வீட்டுல இருக்கும் பொழுது வெளியில ஒரு மகான் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த குழந்தை அழுகிற சத்தம் கேக்குதேமே, அந்த குழந்தைக்கு வேதாத்ரின்னு பேரை வையுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரிதான் லோகம் இவங்க வேதாத்ரி மகர்ஷியினுடைய தாய், அவங்களுக்கு வேதாத்ரி என்ற பெயர் வைக்கிறாரு. அப்புறம் அவரை மகர்ஷியாக உயர்த்தி இருக்கிறோம். அவர் வழியாக சமுதாயத்திற்கு இந்த நம்ம மனவள கலையை அவர் கற்றுக் கொடுத்ததுனால அவர் கற்றுக் கொடுத்த அந்த இயக்கத்திற்கு பேரு வேதாத்ரியம் அப்படின்னு நாம வச்சிருக்கிறோம் இல்லைங்களா. நம்ம இயக்கத்திற்கு பெயரே வேதாத்ரியம். ஏன்னா வேதாத்ரி கொண்டு வந்ததுனால வேதாத்ரியம் அப்படின்னு வச்சிருக்கிறோம். இப்ப இந்த வேதாத்ரியத்தை ஏன் நம்ம திரு வேதாத்ரியம் என்று சொல்லக்கூடாது? ஏன்னாக்க விவிலியம் என்பது கிறிஸ்துவத்துல அவங்க கொடுத்த புனித நூல், திரு விவிலியம் என்று சொல்லப்படுது. குரான் என்பது இஸ்லாத்துல அவங்க கொடுத்த அந்த புத்தகத்துக்கு பேரு, புனித நூலுக்கு பேரு திருக்குரான் அப்படின்னு சொல்றோம். அருட்பா என்பது வள்ளலார் இயற்றியது, அதற்கு பேரு திரு அருட்பா. குறள் என்பது வள்ளுவர் இயற்றியது, அதை திருக்குறள் அப்படின்னு சொல்றோம். நம்ம வேதாத்திரியத்தை நாம் ஏன் திரு வேதாத்திரியம் என்று சொல்லக்கூடாது? இந்த அற்புதமான இந்த திரு வேதாத்திரியம் என்ற நூல் ஒன்றை உருவாக்கி சென்ற ஜூன் 30ஆம் தேதி திருநெல்வேலி தாமிரபரணி அறக்கட்டளையில நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் SKM ஐயா அந்த தாமிரபரணி அறிவு திருக்கோயில் உருவாக்கிய திருவேதாத்திரியம் என்ற புத்தகத்தை, கிட்டத்தட்ட 700 பக்கங்கள் கொண்ட ஒரு பெரிய புத்தகத்தை, பைபிளை விட பெரிய புத்தகமா இருக்குதுங்க, அந்த புத்தகத்தை வெளியிட்டு உலகெங்கும் உள்ள மக்களுக்கு கொண்டு போய் சேர்வதற்காக மாபெரும் ஒரு பொக்கிஷத்தை திருநெல்வேலி தாமிரபரணி அறிவு திருக்கோயில் வெளியிட்டது. SKM உள்ளிட்ட மேலும் பல பேராசிரியர்கள் உள்ளிட்டவர்கள் அதை சிறப்பித்தாங்க. இப்ப இந்த திருவேதாத்திரியம் புத்தகத்துல அத்தனை சாராம்சமும், நம்ம வேதாத்திரியத்துல சொல்லி இருக்கிற அத்துணை சாராம்சமும் இதற்குள்ளாராக அடங்கி இருக்கிறது.
அது எல்லோருமே வாங்கி படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. அது இப்ப என் முன்னாடி தான் இருக்குது. திரு வேதாத்திரியத்தை முன்னாடி வச்சுதான் நான் அதை பேசிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த திரு வேதாத்திரியத்துல நாம முழுமையா உணர்ந்து கொள்ள வேண்டும். மலரே மலரே என பாடல், அதுல என்ன வருதுங்க? ஆரறிவாக வாழ்மனிதர் அதற்கு ஏற்ப பொருத்தமுள்ள பேரு உண்மை பொருளுணர்ந்து பிறவி பயனை பெற்றுவிட்டேன், பிறவி பயனை பெற்றுவிட்டேன். அப்ப ஆறறிவாக வாழ் மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, அவன் ஆறறிவு மனிதனாகிய 6வது அறிவை அவன் பயன்படுத்த வேண்டும். ஆனா இப்ப மனிதன் அதற்கேற்ப பொருத்தமுள்ளத்திற்கு விலங்கின குணத்திற்கு செல்லாமல் இருக்கணும். அப்படி செல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, தவம், அகத்தாய்வு, அகத்தவம் தான். ஆதி மனிதன் தோன்றி பல லட்சம் ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் தன் மாற்றம் சீரடைத்து சிறந்து விளங்குவதற்கான நேரம் எப்ப வந்திருக்குது அப்படின்னாக்க, இந்த 20ஆம் நூற்றாண்டில் பிறந்த நம்ம 19வது சித்தரான, 18 சித்தர்களை விட்டுருங்க, 19வது சித்தரான நமது வேதாத்திரி அவர்கள் எளிய முறையில இந்த குண்டலினி யோகத்தை பெண்கள் உட்பட அனைவருக்குமே கொடுத்து நம்மை அவர் உய்வித்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த தியானத்தை நாம் அனைவரும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இன்னொன்னு, தன்னை அறிந்தால் தனக்கொரு கேடில்லை. திருமூலர் அதேதான் சொல்லியிருக்கிறாரு. தன்னை அறிந்தால் தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்தால் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. நம்மை நாம் உணர வேண்டும். நாம எங்கிருந்து வந்திருக்கின்றோம்? ஏற்கனவே நான் சொன்னேன், இறைநிலையிலிருந்து ஒவ்வொன்றாக பரிணாம வளர்ச்சியில இப்ப நாம வந்திருக்கின்றோம் என்ற உண்மையை உணர்ந்த பின்னாடி அதற்கு என்ன செய்யணுக்க, நம்மையே அர்ச்சிக்க வேண்டும் அப்படின்றாரு திருமூலர். 2355வது திருமந்திரத்துல சொல்லியிருக்கிறாரு. சாக்ரட்டிஸ் அதே தானே சொல்லியிருக்கிறாரு, உன்னையே நீ அறிவாய். நம்மை நாமே அறிய வேண்டும். நம்மை நாம் அறிந்தால் நம்மை நாம் நேசிப்போம். சரிங்களா? அப்புறம் அதுக்கு மெய்யறிவுக்கு போகலாம். தத்துவம் எளிய மக்களுக்கு புரியாது. ஒன்றை பற்றிய உண்மைகள் தேடுவதே மெய்யறிவு. உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல் என்று மகரிஷி அழகா எடுத்து சொல்வாங்க இல்லைங்களா? அந்த மெய்யறிவு, அந்த மெய்யறிவு நமக்கு கிடைச்சது அப்படின்னாக்க நம்ம மன இருள் நீங்கி நம்ம இன்பம் பயக்கும். நமக்கு இன்பம் என்பது கிடைக்கும். புத்தர்கிட்ட வந்த ஒரு சீடன் என்ன சொன்னா, ஒரு பிச்சைக்காரனுக்கு நான் நீண்ட நேரம் உபதேசம் செய்தேன், அதை அவன் காதுல வாங்கிக்கல அப்படின்றாரு. புத்தரோட சீடர் ஒரு பிச்சைக்காரனுக்கு நான் உபதேசம் செய்தேன், அவன் அதை காதலையே வாங்கிக்கல அப்படின்றாரு. உடனே அவன் கூட்டிட்டு வா அப்படின்றாரு புத்தர். அவனை கூட்டிட்டு வந்தோன்னு அவரை பார்க்கும் பொழுது பார்த்தாக்கா ரொம்ப உடல் மெலிந்து ரொம்ப நாள் பட்டினி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. உடனே அவருக்கு என்ன செஞ்சாரு, அவரை கூப்பிட்டு புத்தர் உடனுக்கு வயிறு நிறைய உணவை போட்டாரு. இதை பார்த்த சீடன் என்ன செஞ்சா, அவனுக்கு உணவை மட்டும்தான் கொடுத்தீங்க, உபதேசம் ஏன் அளிக்கல அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு வேண்டியது உபதேசம் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது புத்தர் அழகா சொல்றாருங்க, இன்று அவனுக்கு தேவை உணவு, உணவுதான் அவனுக்கு உபதேசம். அந்த உணவை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த வயிறு நிறைந்த நிலையில தான் நாம கொடுக்கக்கூடிய உபதேசம் அவனுக்கு போகும். அப்போ பசியோடு இருப்பவனுக்கு உபதேசம் ஏறாது. அறிவு பசி வேண்டும். வயிற்று பசிக்கு உணவு தேவை, அறிவு பசிக்கு உபதேசம் தேவை. அப்போ மகரிஷி ஒரு கவியில சொல்றாரு இல்லைங்களா, எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு சொல்ற. அப்ப நாம சுயமாக சிந்தித்தோம் என்றால் நிச்சயமாக நமக்குள்ளாராக இருக்கக்கூடிய என்னுள் இறை குரு பரிபூரணமாக இருக்கிறார். மன அலைச்சுழலை குழைத்து அமைதியில் சென்றால் மனம் அமைதி பெறும். அதுவே மௌன நிலை. இறை தரிசனம் என்பது கிட்டும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அவை பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. நாம மானிடராய் பிறந்து வந்துட்டோம்.
வந்த பின்னாடியும் நம்ம அறிவுக்கு என ஒரு கோயிலை கட்டி நம் உயிரை உணர்த்தி தன்னை அறியும் அறிவை நமக்கு கொடுத்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாருங்க, ஒரு அற்புதமான நிலையில நம்ம எல்லாம் உயர்த்தி இருக்கக்கூடிய அந்த மகானை நாம என்ன செய்யணும், டோட்டல் சரண்டரா நாம அந்த மகானை இருக பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றணும் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக நமக்கு இந்த 4 மேல இருக்கிற 4மே நமக்கு அதுல சரியான ஒரு தெளிவு நமக்கு நிச்சயமா கிடைக்குங்க. அதாவது இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாம ஒரு பஸ்ல போறோம். பஸ்ல போய் உட்காந்துக்கிறோமா, உட்கார்ந்த உடனே அப்பா ரிலாக்ஸா நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். எதை பத்தியாவது கவலைப்படுறோமா, இந்த பஸ்ஸை எப்படி ஓட்டுறது, எப்படி இதை செய்யறது அப்படி ஏதாவது கவலைப்படுறோமா? அது யாரோடதுங்க? டிரைவர் இருக்கிறாரு, அவரை பார்த்துக்குவார் இல்லையா? நாம எப்படி உட்கார்றோம், ரிலாக்ஸா இருக்கிறோம். அந்த பயணம் எப்படி இருக்குது, நாம எங்க போகணுமோ பஸ்ல அந்த பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். சென்ற இடத்துக்கு சரியா போய் இறங்கிறோம். எப்படி, ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ரிலாக்ஸா போய் இறங்கிடுறோமா இல்லையா? பஸ்ல போகும்போது அதை டிரைவர் பார்த்துக்குவார். அதே போல ட்ரெயின்லையும் ஏறி உட்கார்ந்த உடனே ரிலாக்ஸா உட்கார்றோம். ஆனா அதை இயக்குவது யாரு அப்படின்னு சொன்னாக்க அந்த ட்ரெயின் ஓட்டுநர். அதே மாதிரி பிளைட்ல உட்கார்றீங்க, எங்க போகணுமோ அங்க போய் சேருவதற்கு நீங்க எந்த வித ரிஸ்க்கும் எடுக்கிறது இல்லை, அந்த பைலட் அதை பார்த்துக்கிறார் இல்லைங்களா? அப்போ அதே போல நம்மளுடைய வாழ்க்கை பயணம், அந்த பஸ் பயணம், ரயில் பயணம், விமான பயணம் போல நம்மளுடைய இந்த வாழ்க்கை பயணம் இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்க ரிலாக்ஸா இருக்கணும். யார் பார்த்துக்குவா? சுத்த வெளியான இறைவன் பார்த்து கொள்வான், குரு பார்த்து கொள்வார். அதனால நின்னை சரணடைந்தேன் குருவை, நின்னை சரணடைந்தோம் எம் குருவே உம்மை சரணடைந்தோம் அப்படின்ற மாதிரி டோட்டலா நீங்க குருவை சரணடைஞ்சிட்டா, இறையை சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ரிலாக்ஸா ஸ்மூத்தா நல்லா போய்கிட்டே இருக்கும். எதை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் என்பது ஆக்செப்ட் ஆஸ் இட் இஸ் என்பது நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அதனால இதுகாரும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, கற்றதும் பெற்றதும் நாம இதுவரைக்கும் கற்றுக்கொண்டதெல்லாம் என்னங்க, வேதாத்திரியம், திரு வேதாத்திரியத்தை நன்றாக கற்றுக்கொண்டோம். பெற்றது என்னங்க, உடல் நலம், மன அமைதி, குடும்ப அமைதி, சமுதாயத்துல ஒரு நல்ல பெயர், இத்தனையும் நாம பெற்றுக்கொண்டோமா இல்லையா? அந்த கற்றதற்கும் பெற்றதற்கும் நாம யாருக்கு நன்றி சொல்லணும்? நன்றி உணர்வு என்பது கட்டாயம் தேவை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சனமும் நமது குருவுக்கு நாம நன்றி சொல்லணும், அந்த இறைவனுக்கு நாம நன்றி சொல்லணும். நம்ம உடன் இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி உணர்வோடு நாம் வாழ்ந்து வாழ்க்கையை இனிமையதாக ஆக்குவோம் என்று கூறி, இதுகாரும் கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த விண்ணிலையில் உள்ள அனைத்து அன்பர்களும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று மகர்ஷியினுடைய கவியை கூறி நான் நிறைவு செய்கிறேன். இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலியர்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் துற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி, மறைவிளக்கும் உயர்வாழ்வை மதித்து மனையறத்தின் இன்பம் காத்து வளம் ஓங்கி வாழ்க என்று கூறி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிங்க அம்மா. மிக சிறப்பானதொரு சிந்தனை உரை இன்று அம்மா அளித்தது நமக்கு. கல்வியின் சிறப்பு இந்த 4 வரி கவியில எவ்வளவு அருமையா சாமிஜி பொக்கிஷம் மாதிரி நமக்கு எல்லா விஷயங்களையுமே எப்படி எடுத்து சொல்லி இருக்கிறாருன்ட்டு அம்மா இன்னைக்கு நமக்கு ஒரு சிந்தனை உரையாக அளித்தது மிக்க மகிழ்ச்சியும் நிறைவையும் அளிக்கிறது அம்மா.
நாம் சென்ற இடமெல்லாம் சிறப்பை அளிக்கக்கூடிய நாம் பெற்ற இந்த மனவளக்கலை ஆன்மீக கல்வி இப்பொழுது மட்டுமில்லாமல் நம்முடைய 7 தலைமுறைக்கும் வந்து அது நம்ம நன்மையை பயக்கும் அப்படின்னு அம்மா எடுத்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அறநெறியோடு வாழ்வது, அதெல்லாம் எப்படி கடைபிடிப்பது, நம்முடைய அகத்தவ பயிற்சிகள், அகத்தாய்வு பயிற்சிகள் பத்தியும் நமக்கு அம்மா இதுல விளக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருக்குறளை எடுத்துக்காட்டி கோடிட்டு இருக்காங்க. சிவவாக்கியார் பாடல்கள், திருமூலர் ஐயாவோட பாடல்கள், அவ்வை தாயோட பாடல், இறுதியாக மகாகவி பாரதியோட பாடலை பாடி நமக்கு இன்னைக்கு ஒரு இனிமையான செவிக்கு உணவாக இன்னைக்கு அம்மா அளிச்சாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்கம்மா. வயிற்று பசிக்கு உணவு தேவை, அறிவு பசிக்கு உபதேசம் தேவை அப்படின்னு அம்மா இன்றைய விளக்கத்துல எடுத்து சொன்னாங்க. நம்முடைய அறிவு பசிக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு உணவாக நமக்கு அது கிடைச்சதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். திருவேதாத்திரியம், அந்த திருமறை நூல், இந்த விஷயம் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. அதுக்கு நாங்க வாழ்த்தும் போடுறோம். திருவேதாத்திரியம் வந்ததுன்னா ஒரு திருமறை நூலாகவே அதை நம்ம பாவிச்சு அதை கடைபிடிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப சிறப்புங்கம்மா. இதெல்லாம் அடையணும்னா நம் வாழ்க்கை பயணம் ரிலாக்ஸா ஸ்மூத்தா போகணும்னா நம் குருவை தான் இறையாக நமக்கு வந்தருளிய நம்முடைய குரு பிரானை தான் நம்ம இறுக பற்றி கொள்ள வேண்டும், நமக்கு தெளிவு வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நின்னை சரணடைந்தோம் குருவே அப்படின்னு ஒரு அற்புதமாக பாடலை பாடி நிறைவு செய்திருக்கிறாங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க சிறப்பு. தற்போது அம்மா அவர்களுடன் நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடங்கலாங்களாமா? வாழ்க வளமுடன். முதல் அன்பராக நடராஜன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருந்ததுமா கீதாமா. நான் புளிங்குடி நடராஜன் பேசுறேன்மா. யோகா மாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நல்லா 2015. ஆமா, நான் உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்தேனே, கோடி கோடி மாந்தர்கள் ஓடி 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 உட்கார்ந்து சோதியே. அதே மாதிரி கணவன் மனை தந்தை தாய் பறையன் கூட்டன் கூட்டி பாட்டி பாட்டி தேரன் தேயன், எப்படி அற்புதம், எல்லாமே அற்புதம் மேடம். ஐயா அவர்களை தொடர்ந்து அமுதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க. ஜூன் 30 அன்னைக்கு டிகேஎஸ் ஐயா வெளியிட்ட திரு வேதாத்திரியம் புக்குல நானும் கலந்துக்கிட்டேன். உங்களையும் பார்த்தேன், உங்களோட பேசினேன். உங்களை இப்ப பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மறுபடியும் உங்களை பார்த்து மறுபடியும் மகிழ்ச்சி. நீங்க எழுதின 7 சக்கரங்கள் அதுவும் நல்லா இருக்கும். சக்கரங்கள் சூப்பர், அதுவும் சூப்பர் தான். நேரம் கிடைக்கும்போது அப்பப்போ பார்ப்பேன். நல்லா இருக்கு. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமா. நன்றி நன்றி. என் பேர் அமுதா, திருநெல்வேலியில இருந்து தான் பேசுறேன். சரிம்மா சரிம்மா. பார்த்தேன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள், இன்றைய தலைப்பை ஒட்டி அம்மா அவர்களிடம் கேள்வி கேட்கலாம். ஐயங்கள் இருந்தால் நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். அமுதா அம்மாவை தொடர்ந்து உமையாள் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. இன்னைக்கு உரை மிகவும் சிறப்பா இருந்ததுமா. அம்மா, இந்த 10 வாயுக்கள்னு சொன்னீங்கல்லம்மா? ஆமா. அந்த இது உடல்ல என்னென்ன செய்யுங்கம்மா? அதனுடைய பணிகள் என்னவா? 10 வாயுக்கள். ரசவாயு அப்படின்னு சொல்றாங்க. அபானன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கீழே வழியா போகுது இல்லைங்களா, மூலாதாரம் வெளியில போகுது இல்லைங்களா, அது அபான வாயுன்னு சொல்லுவோம். அது பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம மூக்கு வழியா போகக்கூடியது. இப்படி 10 வழியாக நம்ம உடலில தசவாயுக்களாக 10 வழியாகவும் சொல்றாங்க. கண்கள் வழியாகவும் சொல்றாங்க, காதுகள் வழியாக அப்படின்னு சொல்லும் போது அது ஒவ்வொரு 10 வழியா சொல்லியிருக்கிறாங்க. அது தனித்தனியா எனக்கு சொல்ல தெரியல. அது தசவாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா தனஞ்சயன் அப்படின்னு வருது. அது நீங்க தசவாயுன்னு போய் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா வந்துடும். எந்தெந்த வழியாக போகுது அப்படின்றதையும் கிடைச்சிருக்குமா. அதைத்தான் வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நம்ம பிராணனை யூஸ் பண்றோம். வாயுவை நாம உபயோகிக்கிறோம். ஆக்சிஜனா இன்ஹேல் பண்றோம், கார்பன் டை ஆக்சைடா எக்ஸ்ஹேல் பண்றோம். அபான வாயுன்றது கீழ் நோக்கி போறது, மற்ற வாயுக்கள் தச வழியாக போறது அப்படின்னு தான் சொல்றோம்.
கண்கள், காதுகள், மூக்கு, வாய் இதன் வழியாக போறதுக்கு ஒவ்வொன்றும் பேர் வச்சிருக்கிறாங்கம்மா. சிறப்புமா சிறப்புமா. அப்புறம் நல்ல சிறப்பு ஒண்ணு சொன்னீங்கம்மா. நம்ம உடம்புல அந்த செல்லெல்லாம் இருக்கு, எல்லாம் வரிசையா சொல்லி செல் வரையும் சொன்னீங்கம்மா. அதே மாதிரி காயங்கள் போகும், உடற்பயிற்சி செய்யணும், அத நம்ம செல்ல சார்ஜ் பண்ணணும். ஆனா நம்ம என்ன சார்ஜ் பண்றோம் அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்ல சிறப்பா இருந்தது. எப்பவுமே நம்ம உடலுக்கு சார்ஜ், உடல்ல இருக்க செல்லுக்கு சார்ஜ் போடுறது இல்லையா, நம்ம மொபைலுக்கு தான் சார்ஜ் போட்டுட்டு இருக்கோம். கரெக்ட், பார்த்து போட்டுட்டு இருக்கேன். அதான் சரி, ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றிமா. வாழ்க்கை பேசுறீங்க? நான் தேவக்கோட்டையில இருந்து பேசுறேன்மா. தேவக்கோட்டை, ஓகேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே